நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரவா வச்சு அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்காக முந்தின நாள் நைட்டே மாவெல்லாம் அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். சில டைமில் நம்ம மாவு அரைக்க டைம் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரவா அடை செய்யுங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு அடை செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ரவை அடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத ரவை. இது கூடவே 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு பொடியாக கட் பண்ணின வெங்காயம், 2 பொடியாக கட் பண்ணின பச்சை மிளகாய், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணின கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதை அடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பொதுவாக அடை அரிசி பருப்புலாம் ஊற வச்சு அரைச்சி தான் செய்வோம். ஆனால் இந்த ரவை அடை இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக அருமையாக இருக்கும். தண்ணியை ஒரே நேரத்தில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த அளவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன்ல, இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதான், நம்மளோட மாவு தயாராகிருச்சு. இப்போ நம்ம அடையை தட்டி பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கவர் இல்லைனா வாழை இலை, அப்படி இல்லைனா இது போல் பட்டர் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. கவர், வாழை இலை, பட்டர் ஷீட் இது 3லையுமே பண்ணலாம். என்கிட்ட பட்டர் ஷீட் இருக்குது. நான் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா அடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. மாவை கையில் எடுக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில். அப்போ மாவு ஒட்டாமல் வரும். இதை ரொம்ப மொத்தமாகவும் தட்டிடக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் தட்டிடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மெத்தடில் நம்ம ரெடிமேட் அரிசி மாவு வச்சும் அடை பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு வச்சு கூட அடை பண்ணலாம். அந்த ரெசிபி நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இது போல் நல்ல ஈவனாக ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு தட்ட வரலன்னா அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன்னா, இது போல் ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா மூடி எடுத்துக்கோங்க. நல்லா ஷார்ப் எட்ஜாக இருக்கணும். அந்த மாதிரி மூடி எடுத்துகிட்டு இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம குக்கீஸ்லாம் செய்யும்போது குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுவோம்ல, அதே மெத்தடில். இப்போ மீத இருக்க மாவு எடுத்து நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவு கூட சேர்த்துடலாம். மறுபடிக்கும் இதே போல் ஒவ்வொரு அடையாக தட்டிடலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ ஈவனாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இதை நம்ம தோசை டவாவில் போட்டு எடுத்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தோசை டவா நல்லா சூடாக இருக்குது. இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க தோசை டவா, சிலிக்கான் ப்ரஷ்லாம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் லிங்க் இருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க அடையை இதில் வச்சுருங்க. ஒரு தோசை டவாவில் 3லேருந்து 4 அடை வரைக்கும் கூட பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா ரொம்ப ஹார்டாயிரும் அடை. அதே சமயம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னாலும் ரொம்ப சூவியாக இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு வெளியில் எடுத்துருங்க. ரவை ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அதனால் ரொம்ப நேரம் டவாவில் விட்டுற வேணாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு பண்ணும்போது நல்லா இது போல் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதை தேங்காய் சட்னி, கார சட்னி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க சாஸ் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவா அடை சூப்பராக தயாராகிருச்சு. நான் இன்றைக்கி சிம்பிளாக இதை டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவா அடை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.